அனைவருக்கும் வணக்கம். அரியலூர் மாவட்டம் திருஞான சம்பந்த ஜோதிடர். வார்த்தை அடிப்படையில் எண்களிடம் சொல்லப்பட்டு வருகிறது. அந்த வார்த்தைக்கான விதி எண்களை கேட்கலாம். சரியா? வார்த்தை அடிப்படையில் தான் ஜாதக பலன் எழுதப்பட்டது. அதன் தொடர்பாக நான் உருவாக்கப்பட்ட எண்களின் மூலமாக வார்த்தைகளை உருவாக்கி அவருடைய விதி என்னும் எண்களையும் சொல்லுகின்றேன். வார்த்தை அடிப்படையில் பொன்மனைச் செம்மல் எம்ஜிஆருக்கு கொடுக்கப்பட்ட விருது. அதாவது பொன்மனைச் செம்மல் அதனுடைய எண்களிடம் 2, 6, 1, 9, 9, 6, 1, 5, 6 இதெல்லாம் கூட்டினாக்க 45. அதனுடைய விதி என்கிறது 9. அதாவது பொன்மனைச் செம்மல் விதி எண் 9. அவர் 9ஆம் ஆதி விதி எண்ணில் அவருக்கு விருதுகள் வழங்கப்பட்டு உள்ளது. அந்த பொன்மனைச் செம்மல் எம்ஜிஆருடைய பொன்மனைச் செம்மல் எம்ஜிஆர் என்ற வார்த்தைக்கு பொன்மனைச் செம்மல் என்ற வார்த்தைக்கு விதி எண் 9 வருகிறது. அவருக்கு கடைகோடி மக்கள் வரை ஆதரவு. இன்னும் எத்தனையோ ஆண்டு காலம் பொன்மனைச் செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் என்று சொல்லும் அளவுக்கு அந்த பொன்மனைச் செம்மல் விருது அவருக்கு கொடுக்கப்பட்டு உள்ளது. அதனுடைய விதி என்கிறது 9. அடுத்ததாக விஷக்கடிக்கு 5 எழுத்துக்கள். அந்த 5 எழுத்துக்கு உண்டான வார்த்தை எண்களிடம் 6, 3, 7, 1, 6 இதெல்லாம் கூட்டாக 23. அதோடைய விதி என்கிறது 5. விஷக்கடியோட விதி எண் 5. அதாவது 5ஆம் இடத்துல விஷக்கடிகள் சொல்லப்பட்டு வருகிறது. அப்போ 5ஆம் ஆதி திசையில் யாருக்காவது சில பிணிப்பிடைகள் இருந்தால் அது ஒரு விஷக்கடியாக தோன்றும். 5ஆம் ஆதி திசை விஷக்கடியாக தோன்றும். அவருடைய பாவக்கிரகங்கள் இருந்தாலும் அதோடைய திசைகள் அந்த கோச்சார ரீதிப்படி ராகு கேதுக்கள் சனிக்கள் வரும்போது விஷக்கடிகள் உடம்பிலே ஏற்படும். அதுதான் விஷக்கடி. அதனுடைய விதி என்கிறது 5ஐ குறிப்பிட்டு போய் வருகிறது. விஷக்கடிய விதி எண் 5. அப்போ விஷக்கடியோட பலன் 5ஆம் இடத்து பலனாக வருகிறது. அடுத்ததாக தேல்கடிக்கு வந்து 4 எழுத்துக்கள். அந்த 4 எழுத்துக்கும் உண்டான எண்களிடம் 8, 4, 1, 6 இதெல்லாம் கூட்டாக்க 19. அதனுடைய விதி என்கிறது 1. தேல்கடி. தேலுக்கு தேல் விஷம். தேல்கடி என்றால் அவருக்கு அந்த 1ஆம் அதிபதி லக்னாதிபதி லக்னாதி திசை நடக்கும்போது அந்த லக்னாதிபதி நல்ல திசையாக இருந்தால், நல்ல கெட்ட கிரகமாக இருந்தால் தேல் கடிக்கும் என்று சொல்லப்படுகிறது. அந்த தேல்கடி என்கிறது 1வது விதி எண்ணை குறிக்கிறது. அப்போ செவ்வாய், சூரியன், ராகு, கேதுக்கள் இதெல்லாம் அந்த லக்கணத்தில் இருக்கும்போது அந்த திசைகள் நடக்கும்போது அவர்களுக்கு தேல் கடிக்கும். ஆனால் இன்றைக்கி நாகரிகமான முறையில் இருக்கின்ற காலத்தில் தேல்கடிக்கு வேலை இருக்காது. அப்போ தேல்கடி போன்ற ஒரு விஷயத்தையும் கொடுக்கும் மக்களுக்கு. அதுதான் தேல்கடியோட விதியின் 1. பூரானுக்கு வந்து 3 எழுத்துக்கள். அந்த 3 எழுத்துக்கு உண்டான எண்ணியது 9, 1, 6 அதெல்லாம் கூட்டாக்க 16. அதனுடைய விதி என்கிறது 7. பூரான் வந்து 7ஆம் இடத்தை குறிக்கிறது. அப்போ பூரான் வந்து 7ஆம் இடத்துல பாவக்கிரகங்கள் சூரியன், செவ்வாய், ராகு, கேதுக்கள், புலிகனி இது போன்ற கிரகங்கள் இருந்தால் பூரான் கடி வரும். அந்த திசைகள் நடக்கும்போது அவர்களுக்கு பூரான் போன்ற விஷக்கடிகளை ஏற்படுத்தும். இப்போ எல்லா மனிதர்களுக்கும் எப்படி சுகர், பிரஷர் வருதோ அதுபோல் அந்த 7ஆம் ஆதி திசை நடக்கும்போது 7ஆம் இடத்தில் இருக்கும்போது பாவக்கிரகங்கள் இருக்கும்போது உடம்புலே தேமல்கள் ஏதாவது ஒன்று உருவாகும். அது வந்து பூரானை சேர்ந்தது, பூரான் கடிக்கு சேர்ந்தது. அது 7ஆம் இடத்து பலனாக வருகிறது. சீரும் 3 எழுத்துக்கள். சீரும் என்ற வார்த்தைக்கு வந்து 3 எழுத்துக்கள். அந்த 3 எழுத்துக்கு உண்டான எண்களிடம் 2, 1, 7 எல்லாம் கூட்டாக்க 10. அவருடைய விதி என்கிறது 1. சீரும் என்ற விதியின் 1. அப்போ லக்னத்திலிருந்து பாவக்கிரகம் இருந்தால் செவ்வாய், சூரிய, ராகு, கேதுக்கள் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த திசையில் நடக்கும்போது சீரும். நீ நல்லதே சொன்னாலும் கூட அவர்களுக்கு வந்து கோபம் வரும். அதுதான் சீரும். சீற்றம் அடுத்ததாக சீற்றத்துக்கு சொல்லப்படுகிறது. சீற்றத்துக்கு வந்து 4 எழுத்துக்கள். அந்த 4 எழுத்துக்கு உண்டான எண்களிடம்
2 5 8 7 இதெல்லாம் கூட்டாக 22. அதோடைய விதி என்கிறது 7 4. அப்போது சீற்றத்துக்கு வந்து கடல் சீற்றம் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. அந்த சீற்றம் வந்து தனிப்பட்ட முறையில் சீற்றம் என்ற சொல்லுக்கு 4வது எண்கணிதமாக வருகிறது. அது யாருடைய சீற்றம் என்பது யாருடைய கிரகத்தால் வருகிறது, எந்த கிரகத்தால் வருகிறது என்றால் சனியோடைய கிரகத்தால் வருகிறது. சீற்றம் என்பது சனியின் கிரகத்தால் வருகிறது. அரிப்புக்கு வந்து 4 எழுத்துக்கள் வருகிறது. 4 எழுத்துக்கள் 1 4 6 2 எல்லாம் கூட்டாக்க 13. அதோடைய விதி இன்னும் 4. அப்போ அரிப்பு என்பதெல்லாம் சனியால் தான் அரிப்புகள்லாம் ஏற்படுறது. சனியின் கோளாறு தான். அப்போது 4ஆம் இடத்தில் பாவக்கிரகங்கள் இருந்தாலும் அது அரிப்புகளுக்கு ஏற்படுத்தும். ஏதாவது ஒரு கடிகள் உண்டாகும், அது அரிப்பு பொதுவாக. ஆனால் அரிப்பு என்றாலே தோலும் உடம்புல உள்ள தோல் பறியலாம், வேறு கப்பலம் போட்டு தோல் பறியலாம், இதெல்லாம் அரிப்பு தான். ஆனால் வந்து அரிப்பு என்பது 4ஆம் இடத்து பலனாக வருகிறது. அடுத்ததாக சனித்தொல்லை. சனித்தொல்லைக்கு வந்து 5 எழுத்துக்கள் 3 1 9 1 8 எல்லாம் கூட்டாக்க 22. அதோடைய விதி என்கிறது 4. சனித்தொல்லை சனி தொல்லைங்கிறது 4ஆம் இடத்து பலனாக வருகிறது. அப்போ 4ஆம் இடத்துல வந்து பாவக்கிரகங்கள் இருந்தாலும் அந்த திசை நடக்கும்போது அவர்களுக்கு சனித்தொல்லை. சும்மா உந்தினாலும் வம்பு வந்துடும். அதான் சனித்தொல்லை. ஏதாவது நஷ்டத்தை ஏற்படுத்திவிடும். அதான் சனி தொல்லைங்கிறது 4ஆம் இடத்து பலனாக வருகிறது. ராகு தொல்லைக்கு வந்து 5 எழுத்துக்கள் 1 3 9 1 8 அதெல்லாம் கூட்டா 22. அதோடைய விதி என்கிறது 4. ராகு தொல்லை. அப்போ ராகு தொல்லை அதோடைய விதி என்கிறது 4. அப்போ சனித்தொல்லை ராகு தொல்லை இரண்டுமே ஒன்றாக வருகிறது. சனி 19னா ராகு 18 தானே. அப்போ ஒன்று தானே பாக்கி. அதனால் வந்து பொதுவாக வந்து சனித்தொல்லைங்கிறது ராகு தொல்லை இரண்டுமே பல தொல்லைகளை கொடுக்கக்கூடியது. அதான் 4ஆம் இடத்து பலனாக வருகிறது. குரு தொல்லைங்கிறதுக்கு 5 எழுத்துக்கள். அதுக்கு எண்கணிதம் வந்து 3 5 9 1 8 இதெல்லாம் கூட்டா 24. அதோடைய விதி என்கிறது 6. குரு தொல்லைக்கு 6. பாருங்கள், குரு 6ல் இருந்தால் சத்துரு பயம், கடங்கார கிரகங்கள், மனத்துயரங்கள் எல்லாத்தையும் சொல்லப்படுகிறது இல்லையா. அப்போ வந்து குரு 6ல் இருக்கும்போது குருத்தொல்லை சில கஷ்டத்தெல்லாம் கொடுக்கும், சங்கடத்தை ஏற்படுத்தும். அதான் 6ஆம் இடத்தில் குரு இருந்தால் சங்கடத்தை ஏற்படுத்தும் என்று சொல்லப்படுகிறது. கோச்சார ரீதியாக சந்திரனுக்கு 6 வந்தாலும் லக்னத்தில் 6 வந்தாலும் சரி அவர்களுக்கு வந்து குருத்தொல்லைகள் ஏற்படும். குருத்தொல்லையில் மனிதர்கள் இடைஞ்சல் தொல்லைகள். நீ கடன் வாங்கிட்டாக்கா மனிதர் கேட்காம இருக்க மாட்டாங்க. அதான் குருத்தொல்லைங்கிறது. குருத்தொல்லைங்கிறது நல்லதாகவும் இருக்கும். சமயத்தில் கேள்விக்கான பதில் சொல்லவில்லை என்றால் அந்த குரு வந்து தொல்லை செய்யும், அடிக்க செய்யும், கண்டிக்க செய்யும். அதான் குரு தொல்லைங்கிறது 6ஆம் இடத்து பலனாக வருகிறது. குரு வாக்கு பாருங்கள், குரு வாக்குக்கு வந்து 5 எழுத்துக்கள் 3 5 3 7 3 இதெல்லாம் கூட்டம் 21. அதோடைய விதி என்கிறது 3. அப்போ குரு வாக்கு 3ஆம் இடத்து பலனாக வருகிறது. 3ல் குரு இருந்தாலும் சரி, அந்த 3வது விதி எண்ணுக்கு குருவாக இருந்தாலும் சரி, அவை நற்பலனாகவே நடக்கும். குரு வாக்கு நல்ல ஒரு வாக்காக வருகிறது. குரு வாக்கு 3ஆம் இடத்து பலனாக வருகிறது. அப்போ குருவின் வாக்கு 3வது விதியில் வருவதனால் அந்த குரு ஆதரவு கொடுக்கின்றார். அவர்களுக்கு வந்து நன்மைகள் தரும். மேல்மொழியில் செல்வார்க்கு கீழ்மொழியில் செல்வார்க்கு அனைத்து யோகமும் கேட்டது நடக்கும் என்ற ஒரு கோட்பாடெலாம் அந்த குருவின் வாக்கில் இருக்குது. அனைத்துமே அந்த 3ஆம் இடத்தில் வருகிறது. 3ல் வந்து குரு இருந்தால் வீடு கட்டுதல், பூமி சாகாரங்கள், சகோதர விருத்திகள். இது ஆண்களுக்கு சகோதர விருத்திகள். பெண்களுக்கு 3ல் குரு இருந்தால் சகோதர தோஷத்தை ஏற்படுத்தும் என்பதெல்லாம் நான் என்னுடைய எண்கணிதம் மூலமாக சொல்லிக் கொண்டு வருகின்றேன். இதுதான் எண்கணிதம். இந்த எண்கணிதம் மூலமாக நான் சொல்லிக் கொண்டு வருகின்றேன். வார்த்தை அடிப்படையில் எல்லாமே சரியாக இருப்பதால் இது அனைத்து மக்களும் பார்க்க வேண்டும், லைக் கொடுக்க வேண்டும், சப்ஸ்கிரைப் கொடுக்க வேண்டும், ஆதரவு கொடுக்க வேண்டும் என்பதெல்லாம் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் அரியலூர் மாவட்டம் திருஞான சம்பந்த ஜோதிடர், எண்கணித வள்ளுவர், வள்ளுவ பண்டாரம். நான் வள்ளுவன். நன்றி, வணக்கம்.